Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 6 months பேபிக்கு எப்படி நம்ம செமி சாலிட் ஸ்டார்ட் பண்ணலாம் and அவங்களுடைய டயட் சார்ட் பார்க்கலாம். பேபிஸ்க்கு 6 months ஸ்டார்ட் ஆனதுமே ஃப்ரூட் பியூரி, வெஜ் பியூரி அண்ட் கொஞ்சம் ரைஸ் கஞ்சி இதை போல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் கஞ்சி அண்ட் வெஜ் பியூரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேபிஸ் மார்னிங் எழுந்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்ண வேண்டியது பிரெஸ்ட் ஃபீட் இல்லைன்னா ஃபார்முலா ஃபீடாக தான் இருக்கணும். கரெக்டாக இந்த டைமுக்கு தான் எழுந்துக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. என்னுடைய பேபி கரெக்டாக இப்படி எழுந்துப்பா, ஸோ நான் இதை போல் ஃபாலோ பண்ணேன். நம்ம வந்து பேபியை ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல, அவங்க எழுந்துக்கும் போது நம்ம ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 6 months ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு 1 to 2 டீஸ்பூன் போல் வாட்டர் கொடுக்கலாம் நம்ம. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு ஆஃப் இட்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப் இட்லி அப்படி இல்லைன்னா ராகி மாட்டை அதை போல் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா அகெயின் ஒரு 1 to 2 hours அகெயின் பேபிக்கு மில்க் கொடுக்கணும், ஃபீட் பண்ணணும் நம்ம. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் கஞ்சி, அதுக்கப்புறம் ஃப்ரூட் அண்ட் வெஜ் பியூரி இதெல்லாம் கொடுக்கலாம். ஈஸிலி அவைலபிள் ஃப்ரூட் அண்ட் வெஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஆப்பிள், பனானா அண்ட் கேரட் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லஞ்சுக்கு செமி சாலிட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபீடிங் மட்டும்தான் பண்ணணும். எவ்ரி 3 hours ஒன்ஸ் வந்து நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேபிக்கு. அண்ட் நைட் டைமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணணும். அதுக்கப்புறமா பிரெஸ்ட் ஃபீட் தான் வந்து ரொம்ப நல்லது பேபிஸ்க்கு. சப்போஸ் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க மெடிக்கல் இஷ்யூ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா ஃபீட் எடுத்துக்கலாம். பட் பிரெஸ்ட் ஃபீட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பேபிஸ்க்கு. இந்த 6 months பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 feed தான் செமி சாலிட் பேபிஸ் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. மந்த் ஆக ஆக நம்ம ஆடப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் கஞ்சி அண்ட் வெஜ் பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா பேனில் 1 cup ரைஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து புழுங்கல் அரிசி தான், நார்மல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான். ஸோ இதை நல்லா வறுத்துக்கணும். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். ஸோ டஸ்ட்டெல்லாம் எதுவுமே இருக்காது, க்ளீனாக இருக்கும். ஸோ இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு லைட் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ½ cup போல் ஒச்சக்கடலை எடுத்துக்கலாம், பொட்டுக்கடலை. 1 cup ரைஸ் எடுத்துக்கிட்டா அதுக்கு பாதி ஒச்சக்கடலை எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். சீரகம் பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். அண்ட் பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். ஸோ இதையும் நல்லா வறுத்து எடுத்தோம்னா நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்க வேணாம், லேசாக பொன்வறுவல் ஆனதும் போதும். இதில் பார்த்தீங்கன்னா நான் பாதாம் ஆட் பண்ணியிருப்பேன். பட் 6 month பேபிஸ்க்கு ஆட் பண்ணவே கூடாது. என்னுடைய பேபிக்கு 9 months ஆகுது. ஸோ அதனால் நான் பாதாம் எடுத்துருக்கிறேன். 6 months பேபிக்கு ஆல்மண்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. வெறும் ரைஸ் அண்ட் ஒச்சக்கடலை சீரகம் இதுவே போதும். ஸோ இது நல்லா ஆறதுக்கப்புறமா நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுடர் ஆகிற மாதிரி அரைச்சிப்போம். நல்லா ஸ்மூத் அண்ட் பவுடர்டாக இருக்கணும். இது பவுடரை அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு 2 weeks வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம். இப்போ 6 months பேபி கஞ்சி காசணுன்னா ஒரு 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணி நம்ம காசிக்கலாம். சப்போஸ் நான் இன்னைக்கு 9 monthக்கு ஆட் பண்ணுறதுனால 3 tablespoon ஆட் பண்ணி காசிருப்பேன். நீங்கள் வந்து ஒரே 1 tablespoon போட்டு காசிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இதில் எப்படி கஞ்சி காசுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் 3 teaspoon கஞ்சி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறக்கூடாது, இல்லைனா திக்காயிடும். பட் வந்து பாயில் ஆகிருக்காது ரைஸு. ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுப்போம். உங்களுக்கு ரொம்ப சாலிடாக ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, ரைஸும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இறக்குற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லேஸாக கீ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கீ ஆட் பண்ண வேணாம், இல்லை கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். சால்ட் பேபிஸ்க்கு ஆட் பண்ணவே கூடாது 1 இயர் வரைக்கும். பட் சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க ஆட் பண்ணலாம். பட் நான் என்னுடைய பேபிக்கு வந்து ஆட் பண்ணாமல் தான் கொடுத்தேன். ஸோ கஞ்சி ரெடி. கடைசியாக பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் பேபின்னா நம்ம கீ ஆட் பண்ண தேவையில்லை. 8 மந்த்ஸ் மேலே கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா லேசாக கீ ஆட் பண்ணி கலந்துக்கிறேன். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ ஃபீட் பண்ணுறதுக்கு கஞ்சி ரெடியாக இருக்குது. ஸோ ரொம்ப சாலிடாக வேணாம், கொஞ்சம் செமி சாலிடாக கூட கலந்துக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கிறேன். இப்போ வெஜ் பியூரிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு உருளைக்கிழங்கு 2 கேரட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் போடுறதுனால நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கோ. ஸோ இது கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கரில் கட் பண்ணி வச்சுருந்த கேரட் அண்ட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் போல விடுவோம். ஒரு 2 விசில் வந்தால் போதும், நல்லாவே மசிஞ்சிடும். ஸோ 2 விசில் வந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா பேபிஸ்க்கு அப்படியே சூப் மாதிரி கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே அரைச்சி பியூரி ஆனதுக்கப்புறமா அதை ஊட்டி விடலாம். ஸோ பியூரியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.